தொடர்ந்து நம்ம ஈரானுடைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் ஈரானே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகவலை கசிய விட்டுருக்காங்க. எதுக்காகனா எதிரிகளுக்கு ஒரு பயம் வரட்டுங்கிறதுக்காகவே இதை கசிய விட்டுருக்காங்க. அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காகவும் தான் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களிடத்துல 3 லட்சம் ஏவுகணைகள் தயாரா இருக்கு தாக்குறதுக்குன்னு இருக்காங்க. தயாரா இருக்குன்னா ரெடி பண்ணி நாங்க என்ன பண்ணிருக்கோம், பங்கருக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல சேஃபா வச்சிருக்கோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திரமா இருக்குது. அது எல்லாமே டெல் அவிவ்க்கும் சரி அமெரிக்காவுடைய நிலையங்களுக்காக தான் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான தகவல். ஏன் அப்படி ஒரு அளவுக்கு ஷாக்கிங்கான தகவல்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வருஷமா போர் செஞ்சுட்டாங்க இஸ்ரேல். போதுமான அளவு போர் செஞ்சுட்டாங்க. காசாவோடும் சரி லெபனானோடும் சரி. பத்தாவதுக்கு ஆயுதங்களை மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கி குவிச்சாங்க இஸ்ரேல்னு நமக்கு தெரியும். அமெரிக்காவும் அவ்வப்போது ஆயுதங்களை கொடுத்தாங்க, பங்கர் பிளாஸ்டர்ல கொடுத்தாங்கன்னு தெரியும். அது இல்லாம பார்த்தா உக்ரைனுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப உக்ரைனுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லும் போது அந்த ஜோ பைடன் இருக்காரு, அந்த ஸ்லீப்பிங் ஜோ பைடன், அதாவது தூங்கு மூஞ்சி ஜோ பைடன் என்ன பண்ணிட்டாரு, உக்ரைனுக்கு எல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு, அதை மட்டும் கொடுக்காம வச்சிருந்தா இன்னைக்கு என்ன இருக்கும், நம்ம கையில நிறைய ஆயுதம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கதறாரு ட்ரம்ப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்காட்ட போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இல்லைங்கிறத அர்த்தம். இப்ப இருக்கானா இப்ப இருக்கு. ஒரு மாசத்துக்கு இவங்க ஒரு 4 வாரம் தாக்கு பிடிக்கும், 5 வாரம் தாக்கு பிடிக்கும் தான் சொல்றாங்க. அந்த 4-5 வாரத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்ப போர் எத்தனை நாளைக்கு போகும்னு கேட்டா, டிசம்பர் வரையும் ஈரான் லீவ் விட்டு வச்சிருக்காங்க. போர் ஆய்வாளர்களே சொல்றாங்க இது ஒரு 4-5 வாரம் தொடருங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது பல மாசம் தொடருமா இல்ல வாரங்களுக்கு அப்புறம் நிக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்ப அமெரிக்காவே ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆயுதத்துக்கு ரொம்ப பஞ்சத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் ட்ரம்ப் இதை சொல்லியிருக்காரு. இந்த உக்ரைனுக்கு கொடுத்து வச்சமே நீ என்ன திருப்பி வரவா போகுது அப்படின்னு புலம்பியிருக்காரு. புலம்புன கையோட இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நாங்க ஒரு ஆயுதத்தை தயார் செய்யறதுக்கு, அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமை விட அதை விட 10 மடங்கு கம்மியா ஈரானுக்கு தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகுது. நாங்க 6-7 ஏவுகணை தயாரிக்கக்கூடிய நேரத்துக்குள்ள அவங்க 100-150 ஏவுகணைகள் தயாரிச்சிடறாங்கன்னு இருக்காங்க. இதை இன்னைக்கு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 6-7 எங்க இருக்கு, 100 எங்க இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அதனுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஏவுகணை எல்லாம் பார்த்தா ஒரு ஏவுகணை ஒரு 100 ரூபான்னு வச்சுட்டா, இவங்க அதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது லட்ச ரூபாய்க்கு பயன்படுத்துறாங்க. அப்ப ஈரான் என்ன பண்ணுவாங்க, அந்த 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்தா லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சு அடிக்கும் போது யாருக்கு நஷ்டம் அதிகம்னா அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம் அதிகம். இப்ப பார்க்கும்போது அமெரிக்காட்ட ஏற்கனவே ஆயுத தட்டுப்பாடு இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இருக்குது. ரொம்ப நாள் இந்த போர் போனா அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமேல் தான் உருவாக்கணும்னு ஆயிடுச்சு. இந்த நிலைமையில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் வெளியிட்டு இருக்காங்க, எங்களிடத்துல 3 லட்சம் ஏவுகணைகள் தயாரா இருக்குன்னு இருக்காங்க. இந்த 3 லட்சம் ஏவுகணைகள் அப்படிங்கறத கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்கணும். அவங்க எல்லாம் இப்ப என்ன புலம்பிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2-3 நாள் ஆச்சுல, இப்ப 3 நாள் முடிஞ்சிருச்சு போர் ஆரம்பிச்சு. இந்த 3 நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 70% ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்க இந்த மத்திய கிழக்கு நாடுகள். ஏன்னா அவங்கள்ட்ட ஆயுதமே இருக்காது. அவங்க போருக்கு போகக்கூடிய ஆளுகளே கிடையாது. சும்மா ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காட்ட இருந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி அமெரிக்காட்ட இருந்து வாங்கி வச்ச சேஃப்டியான ஆயுதங்களையே ஒரு 70% கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. அதுலயே பஹ்ரைன்லாம் பாவம் அது கூட இல்லை. அதனாலதான் அதிகமான இழப்புகள் ஏற்படுது. இது இல்லாம இந்த கத்தாரு, குவைத்து, இன்னும் யுஏஇல பாத்தீங்கன்னா நேத்தே 50%, இன்னைக்கு 70%. இன்னும் 2 நாள் போனா இருக்கிற எல்லா தடுப்பு ஏவுகணைகளும் தீர்ந்ததுக்கு பிறகு அவங்கனால ஈரான் அடிக்கிற எந்த ஏவுகணைகளும் தடுக்க முடியாம போயிடும். இன்னைக்கு மட்டுமே பார்த்தா யுஏஇ மேல இதுவரையும் 820 தாக்குதல்கள் செய்யப்பட்டிருக்கு. 800க்கு மேற்பட்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 தாக்குதல் மட்டும்தான் ஹிட் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாத்தையுமே தடுத்துட்டாங்க யுஏஇ. எதை வச்சு தடுத்தாங்கன்னு பார்த்தா, இந்த அமெரிக்காவுடைய ஏவுகணை வாங்கி வச்சிருப்பாங்களா அதை வச்சு தடுத்துட்டாங்க. ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தா, இன்னும் 2-3 நாளைக்கு தான் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஏவுகணை இருக்கு. ஏன்னா அவங்க மேல போர் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருந்தவங்க இடத்துல இப்ப இப்படி ஒரு போர் வந்திருக்கிறதுனால அவங்க ஒரு வாரம் தான் தாக்கு பிடிப்பாங்க. அமெரிக்கா 1 மாசம் தான் தாக்கு பிடிப்பாங்க. இஸ்ரேலும் ஒரு 1 மாசம் தாக்கு பிடிப்பாங்கன்னே வச்சுப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கும், எப்படி இருந்தாலும் அவங்க உற்பத்தி செய்யக்கூடியவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா, இந்த இடத்துல பார்க்கும்போது ஈரான் சொல்றாங்க, நாங்க வருஷத்துக்கே தாக்கு பிடிப்போம். அதனால ஈரான் நாங்க வருஷத்துக்குமே சண்டை போடுறதுக்கு தேவையான ஆயுதங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே தகவலை வெளியிடுறாங்க. இது மூலமாக ஈரான் பலவீனமா இல்ல. ஈரான்ல இப்ப நிறைய சேதம் ஏற்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா எவ்வளவு சேதம் ஏற்பட்டாலும் சரி, ஆயுதம் இருக்கிறவரை போர் செய்ய முடியும். இப்ப சேதம் அப்படிங்கிறது பார்த்தா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் பார்த்தா நிறைய உயிரிழப்புகள் ஈரான்ல தான் இருக்கு, இஸ்ரேலை விடவும். அது நமக்கு மறுக்கிறக்கே இல்லை. இஸ்ரேலுடைய அமைப்பே பங்கருக்குள்ள குடியிருக்கிற மாதிரிதான் எல்லாமே இருக்கும் வீடு. ஆனா ஈரான் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்கிறதுனால நிறைய சேதம் ஏற்பட்டு இருக்கு. ஆனாலும்
ஃபைனலா வந்து என்ன நிக்கும்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட ஆயுதம் இருக்கு, யாரால இன்னும் தாக்க முடியும் அப்படிங்கறது நிக்கும் போது ஈரானாலதான் வந்து நின்னு அடிக்க முடியும் அப்படிங்கறதை காட்டியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரமலானுக்காக ஸ்பெஷல் ஹதியா இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.